அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஜியோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ தண்டநாதன் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 399 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதங்கள் வந்து உங்களுக்கு அன்லிமிடெட் 4G டேட்டா வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1 GB வந்து ஃபுல் ஸ்பீடில் கிடைக்கும். ஸோ இப்போ இதே ஆஃபர் வந்து ஏர்டெல் வந்து 293 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி 3 மாதங்கள் வந்து அன்லிமிடெட் 4G கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1 GB வீதம். ஸோ இதை பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஏர்டெலோட 293 ரூபாய் ஆஃபர் சொல்றதுக்கு முன்னாடி இதுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ப்ரீபெய்டுக்கு மட்டும்தான். ஸோ ஜியோ பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் பெய்டுக்கும் சில எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த 293 ப்ரீபெய்டுக்கு மட்டும்தான். அடுத்து ரொம்பவே முக்கியமா, இது வந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி ஏர்டெல் நம்பர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிடைக்காது. புதுசா சிம் வாங்கினா மட்டும்தான். எஸ், புதுசா சிம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2 புதிய ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 449, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 293. ஸோ 449 பார்த்தீங்க அப்படின்னா நீங்க 449 ரூபாய் கொடுத்து புதுசா வந்து ஒரு சிம் வாங்கணும். ஸோ நீங்க அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதங்கள் 84 நாட்கள் வந்து உங்களுக்கு 1 GB வீதம் 4G டேட்டா வந்து கிடைக்கும். அடுத்து இதுலயுமே வந்து ஜியோ மாதிரி அன்லிமிடெட் கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லோக்கல் STD எல்லாத்துக்குமே மெசேஜஸும் ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. பட் இதுல நோட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு நாளைக்கு 1 GB அப்படின்னா அந்த 1 GBயோட உங்களுக்கு முடிந்துடும். அதற்கு பிறகு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேலன்ஸ்ல இருந்து தான் போகும். பட் ஜியோ பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிடெட் 128 kbps கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்க வந்து கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 293. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் டேட்டா அடுத்த 84 நாட்களுக்கு உங்களுக்கு 1 GB வீதம் கிடைக்கும். பட் கால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுல வெறும் ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸ் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் நெட்வொர்க்ஸ் வந்து இதன் மூலமா வந்து காசு வந்து பேசிக்க முடியாது. என்னோட கருத்துக்கள் சொல்றதுக்கு முன்னாடி இதுல குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஃபர் நீங்க அடுத்த முறை, அதாவது இந்த 3 மாதங்கள் கடித்தும் இதே ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல எதுவுமே அவங்க சொல்லல. ஸோ இது வந்து அதிகபட்சம் ஒன் டைம் ஆஃபர், அதாவது நீங்க புது சிம் வாங்குறப்ப மட்டும் இருக்கிற ஆஃபரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. என்னோட கருத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆஃபர் ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஆஃபர் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஏன் அதை புதுசா கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க? ஸோ ஜியோல கால் கனெக்டிவிட்டி நல்லா இல்ல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்ப அதையும் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப உங்க ஏர்டெல்ல இருந்து ஜியோக்கு இப்ப எல்லாராலையும் போக முடியும். ஸோ அப்படியும் போகாம ஏர்டெல்ல இருக்காங்க அப்படின்னா உங்களோட லாயலான கஸ்டமர் பேஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ என்னோட பிரைமரி சிம் பார்த்தோம் அப்படின்னா நானும் ஏர்டெல் தான் வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏன் இந்த ஒரு ஆஃபர் வந்து கொடுக்க கூடாது? ஸோ இது வந்து நிஜமாவே பாத்தீங்க அப்படின்னா 399 வந்து 293 அப்படின்னு சொல்ல முடியாது. 449 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இது ஒரு நல்ல ஆஃபர் தான். 399க்கும் 449க்கும் 50 ரூபாய் தான் வித்தியாசம் அப்படின்னாலும் இவங்க அதே மாதிரி தராங்க. பட் என்ன உங்களுக்கு அந்த 1 GB தாண்டின அப்புறம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் கிட்டத்தட்ட அதே ஆஃபர் தான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்து நீங்க ஏன் உங்களோட ஏற்கனவே இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி BSNL வந்து பண்ணியிருந்தாங்க பிராட்பேண்டுக்கு. 249க்கு நான் ஆல்ரெடி பிராட்பேண்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 GB மட்டும் தான் 2 MBPSல கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாமே 512 kbps. ஸோ இப்ப இதே 249 புதுசா வரவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 GB வந்து 2 MBPS ஸ்பீட்ல கிடைக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. பட் என்னால அந்த பிளானுக்கு என்னால மாற முடியாது. இப்ப நான் வந்து அந்த பிளான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்னோட கனெக்ஷனை கட் பண்ணிட்டு புதுசா கனெக்ஷன் வாங்கினா மட்டும்தான் முடியும். ஸோ இதை பத்தி பிரத்யேகமா நம்ம ஒரு வீடியோவுமே நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க பார்க்கல அப்படின்னா நீங்க கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்ப அதே தான் இப்ப ஏர்டெல்மே பண்றாங்க. இந்த ஆஃபர் உண்மையிலே வந்து ஒரு நல்ல ஆஃபர். இதை வந்து அனைத்து பேருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். ஸோ ஏர்டெல் மட்டுமே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற லாயலான ஃபேன் பேஸை வந்து இவங்க கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் ஒரு பிரத்யேகமான ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. பிகாஸ் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஜியோ 399 லான்ச் பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதுசா சிம் வாங்கினாலும் அதே ஆஃபர் தான், ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் அதே ஆஃபர் தான். ஸோ அந்த மாதிரி ஏர்டெல் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 293 மற்றும் 449 ஆஃபர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஏர்டெலோட இந்த போக்கு, அதாவது பழைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் கொடுக்காததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. மேலும் இந்த 293 வந்து மிகப்பெரிய அளவுல மீம்ஸ் எல்லாம் பல மீம்ஸ் வந்து நானும் பார்த்தேன். ஸோ இது வந்து இதன் பின்னாடி புது சிம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு அனைவருக்கும் தெரிய மறந்துடாம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்டைலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.